நாம் ஒவ்வொரு இரவும் உறக்கத்தில் இறந்து காலையில் மீண்டும் பிறக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? கேட்க ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் திருமூலர் குறிப்பிடும் முதல் வகை மரணம். இங்கிருந்துதான் நமது ஆன்மாவின் பயணம் தொடங்குகிறது. இந்த 4 வகை மரணங்களை பற்றிய ஞானத்தை பெறுவது நம்மை பீடித்திருக்கும் பிறவி என்ற பெரும் தடையை அறுத்து எறிவதற்கான ஒரு ஆழமான திறவுகோல் என்கிறார் திருமூலர். வாருங்கள், இன்று திருமூலரின் ஞானக்கடலில் மூழ்கி அந்த 4 வகை சங்காரங்களையும் பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான அதன் ரகசியத்தையும் விரிவாக பார்ப்போம். பகுதி 1. நித்த சங்காரம், அன்றாட மரணம். மரணத்தை பற்றி நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும். அது ஒரு தவிர்க்க முடியாத துயரமான நிகழ்வு அல்லவா? ஒரு கதவு மூடப்படுவதைப் போல நமது நினைவுகள், உறவுகள், கனவுகள் என எல்லாமே ஒரே கணத்தில் இல்லாமல் போகும் ஒரு இறுதி நிலை என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய மெய்ஞான சித்தர் திருமூலர் மரணத்தை முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்தில் பார்க்கிறார். முதலில் நாம் பார்க்கவிருப்பது நித்த சங்காரம். நித்த என்றால் தினசரி, சங்காரம் என்றால் ஒடுங்குதல் அல்லது அழித்தல். திருமந்திரத்தின் பாடல்களில் நித்த சங்காரம் கருவிடர் நீக்கினாள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இதன் பொருள் அன்றாடம் நிகழும் இந்த ஒடுங்குதலானது நம்மிலுள்ள கர்ம வினைகளின் சுமையான கருவிடரை குறைக்க உதவுகிறது என்பதுதான். இது எப்படி சாத்தியம்? நமது ஆழ்ந்த உறக்கத்தை சிந்தித்து பாருங்கள். பகல் முழுவதும் நாம் எண்ணற்ற செயல்களில் ஈடுபடுகிறோம், எண்ணங்களை அலைபாய விடுகிறோம், இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். இந்த ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு எண்ணமும் நம் மனதில் ஒரு பதிவை, ஒரு சுமையை ஏற்றிச் செல்கிறது. இதுவே கருவிடர் எனப்படுகிறது. நாள் முடிவில் நாம் உறங்கும்போது என்ன நடக்கிறது? மெல்ல மெல்ல வெளி உலகின் தொடர்பு அறுபடுகிறது. நம்முடைய நான் என்ற அகங்காரம் கரைகிறது. நம் உடல் இருக்கிறது, ஆனால் அதன் மீதான பிரக்ஞை இல்லை. நாம் யார், எங்கே இருக்கிறோம் என்ற எந்த உணர்வும் இல்லாத ஒரு ஆழ்ந்த நிலை அது. இது ஒரு தற்காலிக மரண நிலை. இதை இன்றைய சூழலுக்கு ஏற்ற ஒரு உவமையுடன் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நாள் முழுவதும் பயன்படுத்திய உங்கள் ஸ்மார்ட் போனை இரவில் அணைத்து வைப்பதைப் போலத்தான் இது. பகலில் நீங்கள் பயன்படுத்திய செயலிகள், பார்த்த வீடியோக்கள் என அனைத்தும் அதன் தற்காலிக நினைவகத்தில் ராம் ஒரு சுமையை ஏற்படுத்தியிருக்கும். போனை அணைத்து மீண்டும் இயக்கும்போது அந்த சுமை நீங்கி அது புத்துணர்ச்சியுடன் செயல்பட தயாராகிறது. அதுபோலவே நித்த சங்காரம் எனப்படும் இந்த அன்றாட உறக்க நிலை நம் மனதின் தற்காலிக கர்ம சுமைகளை நீக்கி அடுத்த நாள் வாழ்வை எதிர்கொள்ள நம்மை தூய்மைப்படுத்தி புத்துயிர் அளிக்கிறது. உயிர்கள் தங்கள் துன்பங்களை மறந்து இளைப்பாற வேண்டும் என்ற பெரும் கருணையினால் இறைவன் இந்த நித்த சங்காரத்தை நிகழ்த்துவதாக திருமந்திரம் கூறுகிறது. எனவே உறக்கம் என்பது வெறும் ஓய்வு மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக சுத்திகரிப்பு. ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு சிறு மரணத்தை சந்தித்து ஒரு சிறு பிறப்பை எடுக்கிறோம். இந்த உண்மையை உணர்ந்து உறங்கச் செல்லும் போது அந்த உறக்கமே ஒரு தியானமாக மாறும். பகுதி 2. ஒத்த சங்காரம், ஆயுட் சங்காரம், விதிக்கப்பட்ட மரணம். அடுத்ததாக திருமூலர் குறிப்பிடுவது ஒத்த சங்காரம் அல்லது ஆயுட் சங்காரம். திருமந்திரம் ஒத்த சங்காரமும் உடலுயிர் நீவுதல் என்று கூறுகிறது. இதுதான் நாம் எல்லோரும் பொதுவாக மரணம் என்று சொல்லும் நிகழ்வு. அதாவது இந்த ஸ்தூல உடலை விட்டு உயிர் நிரந்தரமாக பிரிந்து செல்லும் நிலை. நித்த சங்காரம் ஒரு தற்காலிக பிரிவு என்றால், ஆயுட் சங்காரம் என்பது ஒரு நீண்ட கால பிரிவு. இதை எப்படி புரிந்து கொள்வது? நித்த சங்காரம் என்பது அன்றாட வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவது என்றால், ஆயுட் சங்காரம் என்பது ஒருவர் தனது வேலையிலிருந்து முழுமையாக ஓய்வு பெறுவதை போன்றது. ஒருவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் அந்த நிறுவனத்திற்கு மீண்டும் வேலைக்கு செல்வதில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை அத்துடன் முடிந்து விடுவதில்லை. அவர் தனது அடுத்த கட்ட வாழ்க்கையை தொடங்குகிறார். அதுபோலவே ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை வாழ்ந்து முடித்த உயிர் தனது ஸ்தூல உடலாகிய இந்த பணியிடத்திலிருந்து ஓய்வு பெற்று தனது அடுத்த பயணத்திற்கு தயாராகிறது. இந்த உடல் என்பது உயிர் தங்குவதற்கான ஒரு கருவி மட்டுமே. அந்த கருவி பழுதடையும் போதோ அல்லது அதன் காலம் முடியும் போதோ உயிர் அதிலிருந்து வெளியேறிவிடுகிறது. இது ஒரு துயரமான முடிவு கிடையாது. இது ஆன்மாவின் பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பம். உயிர் தான் வாழ்ந்த காலத்தில் செய்த புண்ணிய
பாவங்களுக்கு ஏற்ப அடுத்த நிலையை அடைகிறது. இந்த ஆயுட் சங்காரமும் இறைவனின் கருணையால் நிகழ்வதுதான். உயிர் தான் பட்ட துன்பங்களிலிருந்து ஒரு நீண்ட ஓய்வை பெற்று அடுத்த பிறவிக்கான தயாரிப்பை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. இந்த மரணத்தைக் கண்டு நாம் பயப்படுவதற்கு காரணம், இந்த உடலையும் இந்த உலக அடையாளங்களையும் நான் என்று இறுக்கமாக பற்றிக் கொள்வதுதான். ஆனால் நாம் இந்த உடல் அல்ல, நாம் ஒரு அழியாத ஆன்மா என்ற உண்மையை உணரும்போது ஆயுட் சங்காரத்தின் மீதான பயம் அகன்று அது ஒரு இயற்கையான மாற்றம் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். பகுதி 3, சுத்த சங்காரம், தூய்மையான மரணம். பயணத்தின் அடுத்த கட்டம் இன்னும் நுட்பமானது. அதை திருமூலர் சுத்த சங்காரம் என்று அழைக்கிறார். திருமந்திரப் பாடல் சுத்த சங்காரம் அதீதத்துட் டோய்வுரல் என்று விளக்குகிறது. அதீதம் என்றால் கடந்த நிலை, அப்பாற்பட்ட நிலை. தோய்வுரல் என்றால் அதில் மூழ்குதல். அதாவது ஸ்தூல உடலை மட்டுமல்லாமல் சூட்சும உடலையும் கடந்து ஒரு தூய்மையான செயல்களற்ற நிலையில் ஆன்மா ஒடுங்குவதே சுத்த சங்காரமாகும். அது என்ன சூட்சும உடல்? நாம் இறக்கும் பொழுது இந்த பரு உடல் மட்டுமே அழிகிறது. ஆனால் நமது எண்ணங்கள், ஆசைகள், வாசனை பதிவுகள் அடங்கிய ஒரு நுட்பமான உடல், சூட்சும சரீரம் ஆன்மாவுடன் தொடர்ந்து பயணிக்கிறது. இதுவே அடுத்த பிறவிக்கு காரணமாக அமைகிறது. சுத்த சங்காரம் என்பது இந்த சூட்சும உடலின் செயல்களும் அற்றுப்போகும் ஒரு நிலை. இதனை இன்றைய தொழில்நுட்ப உவமையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்கள் கணினியை நீங்கள் ஹைபர்நேட் நிலைக்கு மாற்றுவதைப் போன்றது இது. ஸ்தூல உடல் அணைக்கப்படுகிறது, ஆயுட் சங்காரம். ஆனால் ஹைபர்நேட் நிலையில் நீங்கள் வேலை செய்த கோப்புகள் அனைத்தும் நினைவகத்தில் சேமிக்கப்பட்டு கணினி மிக மிக குறைந்த ஆற்றலில் இயங்கும். மீண்டும் இயக்கும் போது விட்ட இடத்திலிருந்து தொடங்கலாம். அதுபோல சுத்த சங்கார நிலையில் ஆன்மா ஆணவ மலம் என்னும் இருளில் எந்த செயலும் இன்றி பிறக்கவும் முடியாமல் இறைவனோடு கலக்கவும் முடியாமல் ஒரு ஆழ்ந்த ஒடுக்க நிலையில் இருக்கும். திருமந்திரம் இதை தொழிலற்ற கேவலம் என்று குறிப்பிடுகிறது. அதாவது எந்த ஒரு தொழிலும் இல்லாத ஒரு தனித்த நிலை. இது ஒரு முழுமையான முக்தி அல்ல, ஆனால் பிறவிச் சுழற்சியின் வேகத்தை குறைக்கும் ஒரு ஆழமான ஒடுக்க நிலையாகும். இந்த நிலையை அடைவது எளிதல்ல. தீவிரமான யோகப் பயிற்சிகள் மற்றும் ஞான சாதனைகளின் மூலமாகவே புலன்களை உள்நோக்கி திருப்பி மனதின் அலைகளை முழுமையாக அடக்கி இந்த சூட்சும உடலின் தாக்கத்தை குறைக்க முடியும். இறைவனின் திருவருளை மட்டுமே எண்ணி மற்ற அனைத்தையும் விட்டு ஆன்மா ஒடுங்கும்போது இந்த நிலை இறைவனின் கருணையால் நிகழ்கிறது. பகுதி 4, உய்த்த சங்காரம், உய்விக்கும் மரணம். இறுதியாக நாம் பயணத்தின் உச்சத்தை அடைகிறோம். இதுவே உய்த்த சங்காரம். திருமூலர் இதை உய்த்த சங்காரம் பரனருள் உண்மையே என்று ஒரே வரியில் மிக ஆழமாக விளக்குகிறார். உய்த்தல் என்றால் செலுத்துதல், கொண்டு சேர்த்தல் அல்லது உய்வித்தல். பரனின் அருளால், அதாவது எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ஆன்மா உய்விக்கப்பட்டு அவனுடன் இரண்டர கலக்கும் நிலை இது. இதுவே உண்மையான மரணம். இதுவே பிறவித் தடையை நீக்கும் இறுதி நிலை. இங்கு அழிவது உடல் மட்டுமல்ல, உயிரின் தனித்தன்மையும் கூட. ஜீவன் சிவமாகவே மாறிவிடுகிறது. ஒரு துளி நீர் கடலில் விழுந்து கடலாகவே மாறுவதைப் போல, ஒரு ஸ்பூன் சர்க்கரை பாலில் கரைந்து பாலின் இனிப்பாகவே மாறுவதைப் போல, ஆன்மா தனது மூலமான பரம்பொருளுடன் மீண்டும் இணைகிறது. நித்த சங்காரம் அன்றாட ஓய்வு, ஆயுட் சங்காரம் நீண்டகால ஓய்வு, சுத்த சங்காரம் ஆழ்நிலை ஒடுக்கம் என்றால் உய்த்த சங்காரம் என்பது நிரந்தரமான வீடு பேறு. இது மனித முயற்சியால் மட்டுமே அடையக்கூடியது அல்ல. இது முற்றிலும் இறைவனின் கருணையை சார்ந்தது. நாம் செய்யும் பக்தி, யோகம், ஞான சாதனைகள் அனைத்துமே அந்த திருவருளை பெறுவதற்கான நம்முடைய தகுதியை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான். இந்த நவீன உவமையை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு மெய்நிகர் உண்மை, விருட்டல் ரியாலிட்டி விளையாட்டுக்குள் இருக்கிறீர்கள். அந்த விளையாட்டில் உங்களுக்கு ஒரு உடல், ஒரு பாத்திரம், சில குறிக்கோள்கள் இருக்கின்றன. நித்த சங்காரம் என்பது அந்த விளையாட்டை பாஸ் செய்வது.
ஆயுட் சங்காரம் என்பது அந்த விளையாட்டிலிருந்து லாக் அவுட் செய்வது. சுத்த சங்காரம் என்பது கணினியை ஹைப்பர்நெட் செய்வது. ஆனால் உய்த்த சங்காரம் என்பது தலையில் மாட்டியிருந்த VR ஹெட்செட்டை கழற்றி, நான் இந்த விளையாட்டின் பாத்திரம் அல்ல, நான் இந்த விளையாட்டை விளையாடுபவன் என்ற உண்மையை உணர்ந்து மெய்நிகர் உலகிலிருந்து நிஜ உலகிற்கு திரும்புவது. அந்த நிஜ உலகமே சிவம். அந்த உணர்தலே உய்த்த சங்காரம். நண்பர்களே, திருமூலர் காட்டும் இந்த 4 வகை சங்காரங்களும் மரணம் என்பது ஒரு பயங்கரமான முடிவு அல்ல, அது ஆன்ம பயணத்தின் ஒரு தொடர் நிகழ்வு என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. உறக்கத்தில் தொடங்கும் இந்த மரணத்தின் பயணம் இறுதியில் இறைவனின் திருவடியில் நிறைவு பெறுகிறது. நித்த சங்காரம் நம் கர்ம வினைகளை தூய்மைப்படுத்துகிறது. ஆயுட் சங்காரம் ஆன்மாவுக்கு ஓய்வளிக்கிறது. சுத்த சங்காரம் ஆன்மாவை மேலும் ஒடுக்கி தூய்மைப்படுத்துகிறது. உய்த்த சங்காரம் ஆன்மாவை இறைவனுடன் நிரந்தரமாக இணைக்கிறது. இந்த ஞான பாதையை புரிந்து கொள்வதே பிறவி என்ற பெரும் சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கான முதல் படி. இது மரணம் குறித்த நமது பயத்தை நீக்கி தெளிவை தந்து நம்முடைய ஒவ்வொரு செயலையும், ஏன் நம்முடைய உறக்கத்தை கூட அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. இந்த ஆழமான ஞான பயணம் உங்களையும் சிந்திக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற சித்தர்களின் ஞான ரகசியங்களையும் நமது மெய்ஞான மரபுகளின் ஆழமான கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு ஞானத் தேடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.